நான் பேசி பாக்குறேன். என் மேலயும் அவன் கோவத்துலதான் இருக்கான். உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்ட, அவனுக்கு என்னால வேலை வாங்கி கொடுக்க முடியல. அந்த வருத்தம் அவனுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன்ப்பா. வேண்டாம் ஐயா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன். தம்பி, உன் ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட பேசிக்கலாம். ஆனா வேலை பார்த்து நடந்துக்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். Midnight, your sky blue. Happy birthday, Kuchiku. And 3, 2. बेटा कुचिकू, टॉप अप के पॉप अप से परेशान? नया वी नॉन स्टॉप हीरो करे सब आसान. महीने भर अनलिमिटेड डेटा, नो डेली कोटा. என்ன பண்ணி நான் தான் உனக்கு அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புனேன்ல, சண்டை போடாத கிளம்புன்னு. அப்புறம் ஏன்பா இப்படி? அக்கா, நான் ரமேஷ் அம்மா கிட்ட பேசினது எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. மன்னிப்பு கேட்க போகணும்னு தான் கிளம்புனேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சரி விடுங்க தம்பி. யார் மேல நம்ம அதிகமா அன்பு வச்சிருக்கோமோ அவங்க மேலதான் அதிகமான கோபமும் வரும். என் வருத்தம் என்னன்னா, இத ரமேஷ் கூட புரிஞ்சுக்கலையே. நான் என்னமோ அவன் வேலைக்கு போறதுல பொறாமையில இருக்கிற மாதிரி அவன் பேசிட்டான். நான் பொறாமப்படுவனாக்கா? அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சவன்னா என்ன போய் அவன் இப்படி சொல்லிட்டானே, அதான் என்னால தாங்க முடியல. ஏதோ கோபத்துல பேசிருப்பான்பா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ரமேஷ் ஏதாவது உனக்கு கால் பண்ணானா? அவன் எப்படிக்கா எனக்கு கால் பண்ணுவான்? சரி, நீயாவது அவனுக்கு கால் பண்ணியா? அவனும் பண்ணல, நீயும் பண்ணல. இப்படி இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இறங்கி போலாம்ல? எனக்கு வேலை இல்லைங்கிறத அவங்க எல்லாரும் குத்தி காமிச்சிட்டாங்க. இனி எதுவா இருந்தாலும் நான் வேலையில உட்கார்ந்த பிறகுதான். ஏன் தம்பி இப்படி இருக்க? அக்கா, நீங்களும் எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல தம்பி. எதையும் காலதாமதம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விரிசல் இன்னும் அதிகமாயிடும். பரவாயில்லக்கா, எனக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. நானும் வேலைக்கு போய் அவனை விட 1 ரூபாய் அதிகம் சம்பாதிச்சு காமிக்கிறேன். இதுக்கு மேல உன்கிட்ட நான் என்ன பேசுறதுன்னே தெரியலப்பா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா, என்னோட நிலைமை அப்படி. இல்லப்பா தம்பி, ஏண்டா இன்னும் இப்படியே இருக்க? ஒண்ணு அவன்கிட்ட போய் பேசு, இல்லன்னா வேலைக்கு போ. இப்படி எதுவும் பண்ணாம ஏண்டா இப்படி இருக்க? நான் வீட்ல இருக்கிறது உங்களுக்கு தொல்லையா இருக்கா? நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நான் எதை சொன்னாலும் நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற. இங்க பாருடா, அம்மா ஏதோ கோவத்துல சுரேஷ பத்தி சொல்லிட்டேன். நீயும் உடனே அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்ட. பாவம்டா அவன். எதுக்காக நம்ம வீட்டை தேடி வந்தான்னு தெரியல. நானும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க, அதையே அன்னைக்கே யோசிக்கல? நானே ஆபீஸ்ல இருந்து டென்ஷன்ல வந்தேன். நீங்க என்னடானா வந்ததும் வராததுமா அவனை பத்தி குறை சொல்லி என்ன தூண்டி விட்டுட்டீங்க. அதுக்குதான் இப்ப நான் மன்னிப்பு கேக்குறேன்ல. அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா போங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நடிக்காதீங்க. என்ன சொல்லணும்? உங்க பேச்ச கேட்டு அவன் கிட்ட போய் சண்டை போட்டேன் பாருங்க. அப்புறம் அவன் அம்மாவை என்ன சொன்னாலும் பரவாயில்லையா? எனக்கு யாரு இருக்கா? நீ தானடா எனக்குன்னு இருக்க. என் வேதனையை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உன்கிட்ட தானே சொல்லுவேன். சரி விடுங்கம்மா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
வேலைக்கு போயிட்டு வரியான்னு கேட்டேன். இதுக்கு ஏன்பா முறைக்கிற? டீயை குடிச்சிட்டீங்கன்னா கிளம்புங்க. ஆ, ஏன்பா இவ்ளோ கோவமா பேசுற? ஏற்கனவே ஒரு டீக்காக நீங்க பண்ணது எனக்கு தெரியாதா என்ன? ஆ, ஆ, என்ன பாக்குறீங்க? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. உங்க பேச்ச கேட்டு நடந்து பாருங்க. என்ன சொல்லணும்? நீங்க கிளம்புங்க. அட போப்பா, நீ இன்னும் விவரம் தெரியாத புள்ளையா இருக்கிற. அது வந்து நீங்க பாருங்க, ஒழுங்கா போயிடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன ரமேஷ், இன்னும் கோவம் குறையல போல இருக்கே. அப்படி இல்லக்கா, ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். அதான். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. இது உடம்புல இருக்கிற சோர்வு மாதிரி தெரியலையே. மனசோர்வு உள்ளவர் மாதிரி தானே இருக்கு. ஆமாப்பா, எனக்கு தெரியும். வேலை செஞ்சு வரக்கூடிய டயர்ட ஈஸியா போக்கிடலாம். ஆனா மனசுக்குள்ள ஏற்படுற டயர்ட அவ்வளவு சீக்கிரம் போவாது. ரமேஷ், மனசோர்வு ரொம்ப மோசமானதுப்பா. அது உன்னையும் அழிச்சிடும், உன் சரீரத்தையும் அழிச்சிடும். நீ இந்த மனசோர்வுக்கு இடம் கொடுத்தா உன்னால வேலையில முழுசா ஈடுபடவே முடியாது. வீட்டுக்குள்ள அன்பா இருக்க முடியாது. எல்லா காரியத்திலையும் அது உன்னை தோற்கடிச்சுட்டே இருக்கும். இங்க பாருப்பா, நீயும் கோவத்துல அவன்கிட்ட பேசிட்ட, சுரேஷும் கோவத்துல உன்கிட்ட பேசிட்டான். உங்க 2 பேருக்கும் இது புதுசு இல்ல. இதே மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. அப்ப 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஈகோவை விட்டுட்டு மனம் விட்டு உட்கார்ந்து பேசுனீங்கல்ல. மறுபடியும் அதே பண்ணுங்க. உங்க 2 பேருக்குள்ள ஈகோ வேண்டாம், சண்டையும் வேண்டாம். மனம் விட்டு பேசுங்கப்பா, எல்லாமே சரியாயிடும். நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியுதுக்கா. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். மத்தவங்க சொன்னதை கேட்டுட்டேன். இத அவன் கிட்ட போய் பேசு. சுரேஷ் கேட்பான். நீங்க 2 பேரும் எப்பவும் போல ஒத்துமையா இருங்கப்பா. தம்பி, உன்கிட்ட அன்னைக்கு நான் பேசினது தப்புதான்ப்பா. ஒருவேளை உன் மனசு அதனால காயப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட நடந்துகிட்டதும் தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ரமேஷ் ரொம்ப வருத்தப்படுறான்ப்பா. நீ கொஞ்சம் அவன்கிட்ட பேசி பாரு. நீங்க பாருங்க, நான் அன்னைக்கு பேசினது தப்புதான். ஆனா அதே நேரத்துல நீங்க சொன்ன வார்த்தை மாற போறதில்ல. நான் சும்மாதான் இருக்கிறேன். வேலை இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல இதை நான் மாத்த போறேன். சீக்கிரத்துல ஒரு வேலைக்கு போய் உங்க பையனை விட ₹1 அதிகம் சம்பாதிச்சுட்டு தான் நான் அவனை வந்து பார்ப்பேன், அவன்கிட்ட பேசுவேன். அது வரைக்கும் அவன்கிட்ட நான் பேச போறதும் இல்ல, அவன் முகத்துல முழிக்க போறதும் இல்ல. இத நீங்களா வந்து என்கிட்ட பேசினாலும் சரி, இல்ல உங்க பையன் அனுப்பி விட்டு பேசினாலும் சரி, என்னோட முடிவு இதுதான். உங்க பையன் கிட்ட போய் சொல்லுங்க, அவனை விட ₹1 அதிகமா சம்பாதிச்சு காட்டணும் இல்லையான்னு. நான் பேசலாம்னு நினைச்சா அவன் இப்படி